ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விதமான பால்வினை நோய் என்ன அப்படின்னா நைசீரியா கொனோரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடிய கொனோரியா அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான பால்வினை நோய். பொதுவாக வயது வந்த நபர்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்பின் மூலம் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எல்லோரும் HIV இந்த மாதிரியான சிபிலிஸ் இந்த மாதிரியான நோய்களை பற்றி தான் கதைப்பார்கள். ஆனால் கொனோரியாவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விதமான பால்வினை நோய். இந்த நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரு பாலினரும் பொதுவாக இந்த நோய் தொற்றிக்கொள்ளும். ஆனால் சிம்டம்ஸ் யாருக்கு அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய் அறிகுறிகள் தென்படும். ஸோ எவ்வாறான நோய் அறிகுறிகள் இந்த பால்வினை நோய் தொற்றிக்கொள்வதால் ஏற்படும், இதற்கான தீர்வு என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வயது வந்த நபர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த கொனோரியா எவ்வாறு ஒருவருக்கு தொற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். பொதுவாக பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்பின் மூலம் இந்த கொனோரியா நோய் ஒருவரிடமிருந்து ஆரோக்கியமான நபர் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு பால்வினை தொற்று நோய். அதாவது நைசீரியா கொனோரியா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வகையான பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய். ஸோ இது ஆண்களையும் தாக்கும் பெண்களையும் தாக்கும். நான் முன்பு கூறியதை போன்று ஆண்களுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு எந்த மாதிரியான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு இந்த நோய் தொற்றிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் வெள்ளை மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திரவம் மாதிரி அவர்களுடைய அந்த ஆண் குறியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேறும். இதனை தவிர சிறுநீர் கழிக்கும் போது அதிக அளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிச்சல், இதனை தவிர அசௌகரியங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நபருக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இதனை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைப்பை அதிகப்படியான வீக்கம், இதனை தவிர சிவந்த நிறத்தில் காணப்படலாம். எரிச்சல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சில பேருக்கு காணப்படலாம். இதனை தவிர முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் குத பகுதியில் ஒரு விதமான அரிப்பு அல்லது ஒரு அன்கம்ஃபர்டபுள் மாதிரியான ஒரு ஃபீல் பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குதவழியான அந்த பாலியல் உறவு வைத்துக் கொள்ளுகின்ற நபர்களுக்கு இது பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான திரவம் கூட அந்த குத வழி துவாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேற்றப்படும். ஸோ இது பொதுவாக ஆண்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ். இதனை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிறமான திரவம் பொதுவாக அவர்களுடைய அந்த ஜோனி வழி துவாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்படும். இவர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான வலி அல்லது எரிவு கூட சில நபர்களில் காணப்படலாம். இதனை தவிர குறிப்பாக இவர்களுடைய மாதவிடாய் காலத்தில் அசாதாரணமான பார்த்தீங்கன்னு சொன்னால் இரத்தப்போக்கு காணப்படும். அதிகப்படியான ப்ளீடிங் அல்லது அதிகப்படியான திரவம் மாதிரியான ஒரு பதார்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய அந்த யோனி பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும். இது கண்டிப்பாக நைசீரியா கொனோரியாவால் ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியா தொற்று காரணமாக இந்த நோய் ஏற்படலாம். இன்னும் சில நோய்களும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான திரவம் வெளியேற்றக்கூடிய தன்மை காணப்படும். ஆனால் பொதுவாக நீங்கள் பால்வினை நோய் பற்றிய உங்களுக்கான அந்த சந்தேகம் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் மலைவாய் பகுதியில் அரிப்பு போன்ற ஒரு உணர்வு கூட ஏற்படலாம். கூடவே வலியுடனான குடல் அசைவுகள், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட பெண்களுக்கு காணப்படலாம்.
இதன் பின்பு இந்த நைசீரியா கொனோரியாவால் ஏற்படக்கூடிய இந்த கொனோரியா தொற்றுநோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வகையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரு பாலினருக்கும் வந்து சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான எரிச்சல் அதிகப்படியான அசௌகரியங்களை வந்து இந்த நோய் ஏற்படுத்தும். இதனை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலட்டுத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் அதிகப்படியான காரணிகளை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரு பாலினருக்கும் வந்து இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இந்த நோயால் ஏற்படலாம். ஸோ இதன் போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ இன்ஃபெக்ஷன், அதாவது கொனோரியா ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த திரவம் வடிகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கண்களையோ அல்லது பிறருடைய கண்களையோ வந்து நீங்கள் தொடுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக தொற்று நோயால் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள். இதனை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரசவ காலத்தில் இந்த மாதிரியான நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு வந்து இந்த நோய் வந்து பிறக்கும் போதே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள். இது வந்து கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வையை கூட இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக பிரசவ காலத்தில் வந்து இந்த மாதிரியான நோய் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சற்று தாமதிக்காமல் வந்து உங்களுடைய மருத்துவரை நாடி உங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக இந்த நோயினை வந்து முற்றாக குணப்படுத்தலாம். உங்களுடைய குழந்தைக்கு வந்து இந்த நோய் பரவாமல் தடுப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நோயினை வந்து முற்றாக குணப்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பலருக்கு காணப்படும். ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நோயினை வந்து முற்றாக குணப்படுத்த முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நோய் வந்து ஒரு வகையான பாக்டீரியாவினால் தான் ஏற்படுவது வழமை. ஸோ இந்த நைசீரியா கொனோரியா பாக்டீரியா வந்து முற்றுமுழுதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடல்ல இருந்து வெளியேற்றிக் கொள்ள முடியும். ஸோ இதற்காக வந்து மருந்து மாத்திரைகள் காணப்படுகின்றன, கூடவே வந்து வேக்சின்ஸ், அதாவது தடுப்பு நோய்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த ஒரு பாலியல் ரீதியான அந்த மருத்துவர் மூலம் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இது வந்து முற்றுமுழுதாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ இதனை பற்றி அதிகப்படியாக நீங்கள் worry பண்ணக்கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக நோய் அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே மருத்துவரை நாடி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது சிறந்தது. இதன் பிற்பாடு இந்த நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து எவ்வாறு இதனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நோய் அறிகுறிகளை வைத்துக்கொண்டே சில மருத்துவர்கள் வந்து இந்த நோயினை வந்து கண்டுபிடிப்பார்கள். ஆனால் மேலதிக உறுதிப்படுத்தல்களுக்கு வந்து சில வகையான பரிசோதனைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளட் டெஸ்ட், உங்களுடைய குருதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஆன்டிஜென் ஆன்டிபாடி டெஸ்ட், இந்த மாதிரியான பரிசோதனைகளை வந்து சில பேர் செய்வார்கள். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வந்து PCR டெஸ்ட், அதாவது கொரோனா வைரஸுக்கு செய்வது போல பொலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்து செய்வார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கோஸ்டாக இருக்கும். இதனை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில சந்தர்ப்பத்தில் கல்ச்சர் டெஸ்ட்டை வந்து செய்வார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பிறப்புறுப்பு பகுதியில் வெளியேற்றக்கூடிய அந்த திரவத்தின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேகரிக்கப்பட்டு கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாம்பிளை வந்து வளர்ப்பார்கள். ஸோ இந்த கல்ச்சர் டெஸ்ட் வந்து பாசிட்டிவை தரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அந்த நோயை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி செய்து கொள்ளலாம். ஸோ இதனை தவிர வேறு சில பரிசோதனைகளும் வந்து காணப்படும். ஸோ பொதுவாக செய்யக்கூடிய பரிசோதனைகள் வந்து இவைகள் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அறிந்தவங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஏனையவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.